ஹலோ காய்ஸ், இன்றைக்கி விளாட போகிறான். என்ன கேம்னு நீயே சொல்லிடுறேன், எனக்கு வாயில் வர மாதிரி Beyblade X ரோப்ளாக்ஸில். ஸோ இதில் நான் வந்து கம்மியாக விளையாடுவேன். நான் இதில் ப்ரோ பிளேயர். எங்கே போகலாம்? எல்லாம் ஃபுல்லாக இருக்கேடா. அதனால் இங்கே போயிருக்கலாம். வீடு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே இருக்கலாம். சண்டை போடலாம். நல்லா பாரு. ஆனால் ஊனாடி என்ன பேப்ளேடா இருக்கும்? இது ஃப்ளேம். இது ஒன்றா வேஸ்ட்ரா. இது செம்ம வேஸ்ட்ரா. இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பவர் ஒன்றுமே பண்ணாதுடா. ஓகே பாத்தியா, ஒன்றுமே பண்ணாதுடா. போச்சு நம்மளுது. இது எடுக்கும். ஃப்ளேம் இல்லைடா. ஃப்ளேம் இல்லை, ஆனால் பரவாயில்ல. இது எப்படி இல்லைடா, ஃபஸ்ட்டு வாட்டிலே எல்லாமே ஒரே அபிலிட்டி தாண்டா தராங்க. இப்போ எபிலிட்டி யூஸ் பண்ணுறா. டேய், எல்லாமே ஒரே அபிலிட்டி தாண்டா. யூஸ் நான் சொல்கிறேன்ப்பா. பெஸ்ட்டு. டேய், அது செகண்ட் எல்லாரும் போதுமா? என்ன இது வேஸ்ட்டு. இது ஓகே. இது ஃபுல்லாகுது. சரி விடு, விஐபி வந்துக்குதான்னு பார்க்கணும். யாராவது என் கூட வாங்க. யார் வின்னாக்கப்புறம் வின்னாயிடா வந்துட்டு. நான் தான் நல்ல டே என்னடா அது சேம் பிளேட்ரா இது. ஆனால் அவங்க நல்லா ஒரே பிளேட் தான். சும்மா போட்டு காமிக்கிறாங்க. இதுனா இதில் கொஞ்சம் லாஜிக் போடுறாங்க. சவுண்டே பிடிக்கலடா, சுத்தமாக பிடிக்கலடா. ஏன்? இதுவும் சேம்டா. நான் இது ஜெயிக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ டே, இது ஹீலிங்க்கு இருக்கா? இது ஹீலிங்க்கு ஒரு பெஸ்ட் பண்ணிட்டேன். 2 பாயிண்ட்டு. நான் வின்னாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். அது அவன் ஒரு பாயிண்ட் எடுத்தான். ட்ராவ் டை அதே அவன் பஸ் பண்ணா அவன் தான்.
போயிட்டு எதுவும் இல்லை முதல்ல நீ ஏன்னா டாக்ஸி வெயிட் பண்ணுறாங்க கூல் டவுன் இருக்கும் நம்மளுக்கு பெருசாக யூஸ் பண்ணி அது இல்லைடா நம்ம பவர் தான் ஆகல நீ சொன்ன மாதிரி பண்ணு அதெல்லாம் கண்டுக்காதடா ஸோ ரீசெட்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரெண்டு பேர்த்தும் சேம் வந்தால் யாரும் என்ன ஆக போகிறா எபிலிட்டி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு ஆமாம் இதுக்கப்புறம் நீ சொல்லாத நீ 2 பேர் நான் 2 பேர் நீ செம்மையாக நல்லா போடா நீ தயவு செஞ்சு அங்கிட்ட வராதுடா நீ வந்தா லன்ல கேட்குது ஸோ கைஸ் நாம் திரும்ப லூஸ் ஆகிட்டோம் அடுத்த தடவை என்ன ஆயிடலாம் கேம் பண்ண போகிறோம் வேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்விட்ச் கேம் பண்ணலாம் ஓகே வெயிட் பண்ணுங்க guys இப்போ வந்து பில்டர் கார் விளையாட போகிறோம் பார்த்துக்கோங்க ஆமாம் செம்மையாக இருக்க போது ஒரே கேம் பிளேயில் 2 கேமு மாற்றி விளாட்றோம் நீ அது சொல்லாதான் எனக்கு பிடிக்கலடா நான் வந்து செஞ்சு டிக் கொடு என்னடா பண்ணுறேன் தெரியலடா அங்கே வச்சுட்டு இப்போ டிக்கு கொடுக்கணும் ஓ சாரி டிக் அவ்வளோதான் ட்ரைவ் கொடு ட்ரைவ் ட்ரைவ் பண்ணலாமாடா இதில் போன வாட்டி நான் விளாண்டேன்டா அதில் ட்ரைவே பண்ண முடியலடா இது ஒரு அப்டேட் ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ் டேங்க் வாங்க போகிறேன் கேஸ் டேங்க் வேணாம் ஸ்லாப் ரீஸ்டாக் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ட்ரைவ் மட்டும் பண்ணு நீ திருப்பாத அப்படியே போ அப்படியே போ ஒன்றும் பண்ணாத திருப்பாத திருப்பினா நீ இப்படி போயிடுவல்ல அதனால காசு கொடுக்க மாட்டாங்க ஓகே இப்போ 18 அதிகமாக தான் 20 இப்போ வாங்கலாமா கேஸ் டேங்க் கேஸ் டேங்க் இல்லையா இல்லை 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 கேஸ் டேங்க்ஸில் டே வேணாடா பிக் கேஸ் டேங்க் அது நம்மளால காசு இல்லை சாமி இப்போ நான் இதை எடுத்து இங்கே போட போகிறேன் டிக் இப்போ ட்ரை பண்ணலாம் அது திருப்பி போடணும்டா கரெக்டாக இல்லை இல்லை போக மாட்டேன் எஸ் கூட வேண்டாம் திருப்பி ஒரு ட்ரை பண்ணலாமா சரி பண்ணணும் ஐயோ வந்து விட்டனே இது லூஸு டே சரி பண்ணி பிக்கப் டபுள் இப்போ இங்கே நின்றுட்டு
கேஸ் அங்கே போட்டு என்னடா அதே மேலே ஒரு நிமிஷம் மட்டும் நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன். இப்படி இங்கே போட்டு இதுண்ணா பார்க்க நல்லா இருக்குல்ல. புக்கு ஓப்பன் ஆகுதான் வருது. பரவாயில்ல. கொஞ்சோண்டு கஷ்டப்படா. அப்படியே ஜாலியாக ஜம்முன்னு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குதுல்ல. ஒரே என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் ஆஃப்ஸு. இன்ஜின் இருக்கும் அவன்கிட்ட. ஓகே இப்போ போயிட்டு பார்ட் ஷாப்பில் போயிட்டு இன்ஜின் வாங்க. இன்ஜின் இல்லை இந்த இன்ஜின் வேணாம். V8 இன்ஜினா? ஓ பை அதுவும் இருக்கு. இல்லைடா நம்மளுக்கு இந்த இன்ஜின் தான் வேணும் போல. இதுக்கே நம்மகிட்ட காசு இல்லை. 100 வேணும். இன்னொன்று ட்ரை பண்ணலாம். வரேன் இப்போ 102 வந்துருச்சு. வாங்கலாமா? வாங்க கூட நான் மாட்டி விட்றேன். இப்போ கரெக்டாக நம்ம 2 போடுற மாதிரி வச்சுருக்காங்க பாரு. ஆமாம். ஓகே ஒரு டிரைவ் போகலாம். இது நிறைய பெட்ரோலும் எடுக்குதுடா. ஆமாம். இதுக்கு இப்போ பேருமா? இல்லை எவ்வளோ இருந்தால் வேகமாக்கு. ஏய் நீ போயிட்டேடுறா. நம்ம நிறையா பண்ணலாம். டே ஆனால் ஸ்பீடாக காசும் வருதுல்ல அந்த இன்ஜினால். அண்ணா ஸ்பீடாக காசு ஏறுறதுனால நிறையா காசு கிடைக்குது. பார்த்தியா அதுக்குள்ளே 2 தருவை பார்த்தியா வந்துருச்சு. 2வது தருவையே 85. இப்போ கண்டிப்பாக இது போதுமா இருக்கும். 100 வந்துடும் பாரு. அந்த பாரு 100 வந்துடும். இப்போ இன்னொன்று இன்ஜின் வாங்கி போடலாம். இல்லை வேணாம். இப்போ கேஸ் இன்ஜின் போடு இன்ஜின். ஓ ஓகே நான் கேஸ் டேங்கே வாங்கிடலாமா 2? ஓகே 2 வாங்கியாச்சா? போட்டு இப்படி நல்லா இருக்குல்ல. ஓகே இப்போ இது என்னடா கேப்பு நல்லா தானே டிஃப்ரெண்ட்டாக போட்டேன். ஏய் எவ்வளோ தூரம் போது பாடுறா. ஏய் நம்மளும் இப்போ ப்ரோ தான். ஏய் 1க்கு 90டா. இப்போ இன்ஜின் வாங்கடா போடா. இல்லை வேணாம். ஃபஸ்ட்டு 100 தேவை. இது ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுறியா? ஓகே இப்போ வந்து எப்படி பண்ணோம்னா லைன் இந்த கிளைம் பண்ணியாச்சா இல்லையா? ஓகே லைக் பண்ணியாச்சு. ஃப்ரீ ஸ்டெப் கிடச்சாச்சு. இந்தா இப்போ இதெல்லாம் ப்ளேஸ் பண்ண 2 இன்ஜினுக்கு இப்போ 2 இன்ஜின் 1 இன்ஜின் எடுத்து பறக்கிற மாதிரி போடணும். அப்போ பறக்கிற மாதிரியா? அதாவது ஃப்ளைட்டில் அந்த விங்ஸ் மாதிரி. அப்படிலாம் போடுங்க. நல்லா இருக்கும். கொடுத்துட்டேன்டா. இல்லை இங்கே போடு. இங்கே இல்லை இங்கே. கண்ணு தெரியாதுடா. கண்ணெல்லாம் தெரிய தேவையில்ல நம்மளுக்கு. ஓட்டுறோம் அது மட்டும் போகுது. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ போடவே மாட்டேங்கிற. என்ன இந்த குட்டி மண்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டுமே. வீலு ஒன்றுதான் இருக்குது. என்ன 2 இருக்கு? இப்போ இங்கே 1. இன்ஜினை வேற எங்கேயா போட்டு இதோ பாடுறான் எவ்வளோ தூரம் போகுது. அவ்வளோதான். இந்தா
நம்ம கம்மி ஆயிடுச்சுடா, ஏன்னே தெரியலடா. டிரைவ் கொடு. சரிடா. என்ன 73 முடியும். ப்ளேஸ் பண்ணு மேலே, இங்கே அதுக்கு பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணு. ஒன்று மேலே மேலே. சரி பரவாயில்ல, டிக் கொடு. இல்லை வேணாம், டிக்கு கொடு. ஓ, டிக்கு கொடுக்க முடியாது. சரி, உனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். இது ஒன்று மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். என்னடா இது? இன்ஜின் மேலே போட்டுரு. அவ்வளோதான். இந்தா எவ்வளோ தூரம் போகும்? கண்டிப்பாக 75 மேலே வரும். ஸ்பீடாக இருக்கும். ஐயோ, கரெக்டாக தான் போகுது. கொஞ்சம் திரும்பிக்கலாம். எவ்வளோ ஃபியூல்? அவ்வளோதான் ஃபியூல். 120 ரூபீஸ். 195. வேறு எதாவது வாங்க. வேறு என்னடா வாங்கலாம்? V6 இன்ஜினு. V6 இன்ஜின் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப காஸ்ட்லிடா. எவ்வளோ 400 தானே? வேகமாக போகணும். அந்த V7 இன்ஜினை வாங்கணும். V6 இன்ஜினை வாங்கணும். என்னன்னு கொண்டாதான் போகுது. ஐயோ, சாஞ்சிடுச்சு. ஸ்டேபிளைசிங். அவ்வளோதான், போச்சு. இன்னும் ஒரு டிரைவ் பண்ணால் போதும்டா. அப்படியா? ஆமாம், கச்சிரும். நீ அதை பேலன்ஸ் பண்ணாத. ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேலன்ஸ் பண்ணி முடிச்சேன். அவ்வளோதான், ஹெல்த்தாக வச்சுட்டு போனால் அவ்வளோதான். 24 வந்துருக்கு. வேகமாக வாங்கணும். ஓகே, கொஞ்சம் வேகமாக போடா. டிரைவ் வேகம் வேணும், வேகம் வேணும். ஓகே, மித்த இந்த அப்பே வாங்க. வாங்க முடியுமா? கிட்ட வந்துச்சு. வாண்டா. எப்பாடி இப்போ இதுலேருந்து மேலே போடலாம். போடலாமா? ஓய், என்ன நீ ஸ்பெஷலாக என்னடா மூக்கு மாதிரி போட்டிருக்க? இப்படி போடணும்டா. கண்ணு தெரியாது. இல்லைடா, இது எப்படி போகுது? ஐயோ, அது இன்னொன்று வாங்கினா செம்ம ஸ்பீடாக போகும். என்னடா இவ்வளோ ஃபியூல் இருக்குது? இது என்னடா இவ்வளோ கம்மியாச்சு? பெட்ரோல் ஃபியூல் V6 இன்ஜின் வாங்குற வரைக்கும் மட்டும் நல்லா இருந்தா 2 மினிட்ஸ் கூட இல்லை, 1 மினிட் தான். ஓடுறா 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 வேகம். 2 மினிட்ஸ் கூட இல்லை, 1 மினிட். அவ்வளோதான், போச்சு. வெறும் 5 மினிட்ஸ் 5 செகண்ட். பார்த்தியா? ஐயோ, மறுபடியும் ஓடு, மறுபடியும் வேகம் 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 வேணும். டேர்ன் வேணும். இது சாய்ப்பு வேணுமா உனக்கு?
இதுக்கு வந்து சைடில் ஒரு பேலன்ஸ் போட்டால் கரெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஆமாண்டா, இங்கே எங்கேயோ ஒன்று மிஸ்டேக் ஆகுதுடா. ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, அது மாட்டும் போகும். ஏதாவது பேலன்சிங் வாங்கிடு, கரெக்ட் ஆகும். போதும்டா இதுவே. இது 600 என்னோட. ஐயோ சாயாமல் கரெக்டாக போகுது. இதே மாதிரி போட்டோம் அப்படியே போனால் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணோம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை கரெக்டாக 300 இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரீஸ்டாக் ஆகல, இன்னும் ஒரு 100 மட்டும்தான் வேணும். இன்னும் ஒரு 100 டே என்னடா பருகுது. ஏற்று விட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போட்டோம்டா. எஸ் டிஸ்கவுண்ட் 600 மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். 650 நினைக்கிறேன். சொல்லவே இல்லை, ஏன்டா விடு, நம்மளுக்கு கச்சிரும். நீ சொல்லவே இல்லை, ஏன் மாத்திட்ட? இல்லடா மாட்டுறா. இது எங்க மாட்டலாம்? நீ ஏமாத்துற பத்தியா என்ன தெரியும். ஏறுறா மேல. எப்படா குதிப்பேன்? அப்படியாடா மாட்டுவாங்க. இப்போ மறுபடியும் எடுத்தீங்க இங்கே ஜம்ப். எப்படா இங்க ஜம்ப் ஏணி இருக்கு. நீ ஏன் பில்ட் பண்ணிக்கடா. பரவாயில்ல விடு. என்னடா பருகுது? ஆமா டே ஃபர்ஸ்ட் பேலன்ஸ். ஐயோ அது பண்ணதுனால அது வந்து கிடைக்கலடா. பறக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன்னா நம்ம கிட்ட பெட்ரோலே இல்லை. ஃபர்ஸ்ட் பறக்க விட்டேன்டா அதை. ஐயோ ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வாங்கிட்டு ஒரு பேலன்சிங் போடணும்டா. பேலன்சிங்னா கீழே ஸ்லாபை வாங்கிட்டு பேலன்சிங் போட்டால் அது கீழே உள்ளது. லைட் மாதிரி சொல்லுங்க. பாடா இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ கார் இருக்குதா, இப்படி வந்துட்டு இப்படி போனால் அது சரியாக தொடுமா? டேர்னே பண்ண முடியல. என்னது இது? அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு. என்னடா இது புது வண்டி ஆகுது. இது நிற்கவே மாட்டேங்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீ ரீஸ்பான் ஆயிடும். அவ்வளோதான் போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லாபை வாங்கலாம் நிறையா பேலன்சிங்க்கு. ஓகேயா? ஸ்லாபும் தேவை, பிளாக்கும் தேவை. எதுக்குன்னு சொல்லு, நான் ஒன்று பண்ண போகிறேன். கேம் பிளே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ? என்னடா 4 இருக்குது. மித்து கேம் பிளே முடிச்சிக்கலாம்டா. இருடா டே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாபு பேலன்சிங்கை போட்டுக்கலாம். என்னடா இப்படி போட்ட? இங்கே சைட் ஃபஸ்ட்டு இது எட்ரா எதுரா ஸ்லாப் எட்ரா. இது இங்கேயா? அங்கே போடக்கூடாது, கேன்சல் கொடு. இங்கே மறுபடியும் எடு. இங்கே டிக் இங்கே. போடா, நீ வேற ரூட் மாதிரி. நான் என்ன பண்ண போறேன்னு நான் உனக்கு டேய் ஏன்டா அங்க கட்டன? இல்ல பேலன்ஸ்டாவே இருக்காதுடா. போடணும்டா. நான் பேலன்சிங்க்கு வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். பேலன்ஸ்டா இருக்கும். பேலன்ஸ்டா? ஆமா. சரி டிரைவ் பண்ணு. பேலன்ஸ்டா இருக்குதான்னு பார்க்கலாம். பாரு. ஆமா பேலன்ஸ்டா இருக்கு. என்னடா இப்படி பேலன்ஸ் ஆயிடுச்சு? டேய் இதான்டா பேலன்ஸ். நான் ஒருத்தர் ஓடி பார்க்குறேன்டா. நீ தானே ஓட்டணும், நான் தெரியாம தானே வாங்கிட்டேன். தந்துடுறேன். மித்தினும் 1 minute தானே அது கேம்ல முடிச்சேன். அப்பா என்னடா இது வண்டி?
இதோட நாங்க எங்களோட கேம் பிளே இது முடிச்சுக்கிறோம். ஒண்ணே ஒன்று மட்டும் வாங்கிட்டு அவுட்ரோ கொடுக்கும்போது சொல்றேன் பாத்தியா? டக்குனு முடி. 2 3 4 இது கரெக்டாக இருக்கும். இப்படிலாம் பண்ணா என்னடா ஆகும்? பேலன்சிங்கா இருக்குமாடா? பேலன்ஸ் இங்கே தான் இருக்கும். இவன் பாரு. ஓகே ஓகே. அதுவே பேலன்ஸாக இல்லைன்னா எடுத்துக்கலாம். சரி, அடுத்த பாட்டில் வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். நிறைய ஆல்ரெடி நெட் எடுத்துடுச்சு. இதுக்கு மேலே போட்டோ போஸ்ட் பண்ணவே லேட் ஆகும்டா. இதான் நம்ம காரு. அடுத்த பாட்டில் வந்து பார்த்துக்கலாம். இதான் சைடு வியூ, இதான் ஃப்ரண்ட் வியூ. கொஞ்சம் இது இந்த மோசமாக தான் side இருக்கு. மோசமாக தான் இருக்கு. ஏன்டா? சரி ஏதோ ஒன்று. இது டாப்பு. டக்கு டக்கு டக்கு. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சு. பறம் வந்துச்சு. சரி பாய் காய்ஸ், அப்புறமா பார்க்குறோம்.